ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா கசக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு, அது நம்ம ஊர் வரி இல்லை, அமெரிக்கா போட்ட டாரிஃப். அங்கே ஒருத்தருக்கு இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு போர்டு வச்சுக்கின்னு மாதம் 31ஆம் தேதி வந்து உட்காந்திங்கன்னு என்னென்ன இருக்குது என்னென்ன பர்சன்ட் அப்படின்னு உளறிட்டு போகிறாரு. அது நம்மளை தாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வரியை குறைச்சிருக்காங்க. இது பர்மனன்ட் மெஷர். அப்போது நீங்கள் சொல்லுவீங்களா, பார்த்தீங்களா ட்ரம்ப் தான் வந்து அவர் ஒரு சங்கி ஸ்லீப்பர் செல்லு, அதனால தான் வரி போட்டு இங்கே குறைக்க வச்சுக்கிறாரு, பீகார் எலெக்ஷனுக்காக ட்ரம்ப் பண்ணாரு அப்படின்னு கூட சொல்லலாமே. சொல்லுங்களேன், என்ன அப்போ காசா பணமா? அப்போ ட்ரம்ப்பை பார்த்து இவர் பயந்துட்டாங்கன்னு சொல்லலாமா சார், எடுத்துக்கலாமா அதை? அப்படியா? அதாவது ஐயா நாங்கள் இனிமேல் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பயந்துட்டாருன்னு சொல்லலாம். நீ என்ன சொல்கிறது, நாங்கள் வாங்க தான் வாங்குவோம், நீ வேணும்னா எங்ககிட்ட வாங்காத அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை பார்த்து பயந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ அதை என்னன்னு சொல்கிறது? இன்றைக்கி உலகத்தில் இருக்க நாடுகள்லாம் இந்தியாவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், நாங்களாம் இப்போ ஜப்பானில் ட்ரேட் டீல் அப்படின்னாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா $550 பில்லியன் தம்பி நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாரு ட்ரம்ப்பு. இன்வெஸ்ட் பண்ணதோடு இல்லாமல் அமெரிக்காலேருந்து ஜப்பானுக்கு வருகின்ற பொருட்களுக்கெல்லாம் முட்டை 0% வரியாம்.